மேகேதாட்டு விவகாரம் நடப்பது என்ன? மேகேதாட்டுவில் அணை கட்டுவது தொடர்பான திருத்தப்பட்ட விரிவான திட்ட அறிக்கையை மத்திய நீர்வள ஆணையத்திடம் கர்நாடக அரசு சமர்ப்பித்திருப்பதாக கூறப்படும் நிலையில் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழ்நாடு சட்டப்பேரவையில் தனி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இந்த விவகாரத்தில் விரைவில் தீர்வு எட்டுமா என்கிற எதிர்பார்ப்பையும் எழுப்பியிருக்கிறது. பெங்களூரு நகர குடிநீர் தேவையை பூர்த்தி செய்வதையும் மின்சாரம் உற்பத்தி செய்வதையும் நோக்கமாக கொண்டு 6,996 ஏக்கர் பரப்பில் மேகேதாட்டு அணை கட்டுவதை பரிசீலித்து வருகிறது கர்நாடகம். 2022 மே 30 அணை கட்ட மத்திய அரசு அனுமதிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்து அம்மாநிலத்தின் 2 அவைகளிலும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அமைச்சரவையின் ஒப்புதலும் பெறப்பட்டது. பணிகளை தொடங்க மத்திய அரசும் நிதி ஒதுக்கியது. இருந்தாலும் நீர் பற்றாக்குறை ஏற்படும் காலகட்டத்தில் கர்நாடகம் மட்டுமே காவிரி நீரை பயன்படுத்த இத்திட்டம் வழிவகுக்கும் என்று தமிழக விவசாயிகள் குரல் கொடுத்து வருகின்றனர். தமிழகத்தின் வாழ்வாதாரம் உரிமைகளை இது முற்றிலுமாக பாதிப்புக்கு உள்ளாக்கும் என்பதும் வெளிப்படை. 2025 நவம்பர் 13 மேகேதாட்டுவில் அணை கட்டுவதற்கு எதிராக தமிழக அரசு மனு தாக்கல் செய்த போது அந்த திட்டம் தொடக்க நிலையில் உள்ளதாக கூறி அந்த வழக்கை தள்ளுபடி செய்தது உச்சநீதிமன்றம். அணை கட்டுவதற்கான முயற்சிகள் அடுத்த கட்டத்திற்கு நகர்ந்த நிலையில் மே 25 அரசு தலைமை வழக்கறிஞர் உள்ளிட்டோருடன் தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் ஆலோசனை மேற்கொண்டார். டெல்லியில் பிரதமர் மோடியை நேரில் சந்தித்த போதும் தமிழக அரசின் நிலைப்பாட்டை விளக்கினார். அன்றைய நாளே தேசிய பசுமை தீர்ப்பாயத்திலும் இது தொடர்பாக மனு தாக்கல் செய்யப்பட்டது. சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் ஆளுநர் ராஜேந்திர அல்லேக்கர் ஆற்றிய உரையிலும் மேகேதாட்டுவில் அணை கட்டுவதை தமிழக அரசு எதிர்க்கும் என்பதும் இடம்பெற்றிருந்தது. மறுநாள் தமிழக சட்டப்பேரவையில் அனைத்து கட்சிகளின் ஆதரவோடு அது தொடர்பான தனி தீர்மானம் ஒரே மனதாக நிறைவேற்றப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் இவ்விவகாரம் தொடர்பாக புதிய நடுவர் மன்றம் அமைக்க வேண்டும் என்ற தீர்மானத்தில் குறிப்பிடப்பட்டிருப்பதற்கு அதிமுக மார்க்சிஸ்ட் கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளன. புதிதாக நடுவர் மன்றம் தேவையில்லை எனவும் இது தமிழக நலன்களுக்கு எதிராக இருக்கும் எனவும் கூறி வருகின்றன. மேலும் சட்டப்பேரவை விதிகளுக்கு புறம்பாக திருத்தப்பட்ட தீர்மானம் தமிழக அரசால் அவையில் முன்மொழியப்பட்டதாகவும் விமர்சனங்கள் எழுந்திருக்கின்றன. இதற்கு பதிலளித்த நீர்வளத்துறை அமைச்சர் ஆனந்த் காவிரி மேலாண்மை ஆணையத்தின் மீதான நம்பிக்கை இழப்பால் புதிய நடுவர் மன்றத்துக்கு கோரிக்கை விடுத்திருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். 1956 நதிநீர் தாவா சட்டப்பிரிவு 4 படி ஏற்கனவே தீர்க்கப்பட்ட பிரச்சனையை மீண்டும் எழுப்ப சட்டத்தில் இடமில்லை எனவும் இந்த விவகாரம் புதிய விவாதம் என்பதால் நடுவர் மன்றம் அமைக்க மத்திய அரசை வலியுறுத்த முடிவு செய்ததாகவும் அது பற்றி சட்ட நிபுணர்களுடன் ஆலோசனை மேற்கொண்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். காவிரி படுகை வறண்டு போகாதவாறு ஏற்கனவே நடுவர் மன்றம் உச்சநீதிமன்றம் வகுத்துள்ளவாறு உரிய நீரை தமிழகத்துக்கு கர்நாடகம் பங்கிட்டு தரும் சூழல் அமைய வேண்டும் என்பதை சாதாரண மக்களின் எதிர்பார்ப்பு. மத்திய மாநில அரசுகளோடு தமிழ்நாட்டின் அனைத்து கட்சிகளும் விவசாயிகள் அமைப்புகளும் ஒருமித்து செயல்பட்டு இவ்விவகாரத்துக்கு சுமூகமான தீர்வு காண வேண்டும் என்கிறது இந்து தமிழ் திசை தலையங்கம்.